தமிழ் இது வெறும் ரியாலிட்டி ஷோ இல்லை, மனித உணர்வுகளை வச்சு விளையாடுற ஒரு பெரிய விளையாட்டு. ஒவ்வொரு சீசன்லேயும் யாராவது பிளான் பண்ணுவாங்க, யாராவது ஆக்டிங் பண்ணுவாங்க, யாராவது உண்மையாக இருக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இந்த முறை இந்த முயற்சியில் ஒரு புதுசாக ஒரு போட்டியாளரை அறிமுகப்படுத்த போகிறாங்களாமா. ஏஐ ரோபோட் ஹவுஸ்மேட்டை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. இந்த ரோபோட் வந்து ஃபுல்லி ஃபியூலட் அப்படின்னும் ஏஐ மூலமாக இயங்கும். கண்டஸ்டன்ட் கூட பேசும், கண்டஸ்டண்ட்டை அனலைஸ் பண்ணும், டாஸ்க் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அல்லது ஏஐ வாய்ஸ் அண்ட் ஃபேஷியல் ரெகனைஷனோட எமோஷ்னலை ரீட் பண்ணுற வகையில் அட்வான்ஸ் ஏஐ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏஐ ரோபோட் என்னெல்லாம் டிமாண்ட் பண்ணும் அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு கண்டஸ்டன்ட் மாதிரி டாஸ்க் எல்லாம் பண்ணாது. ஆனால் கண்டஸ்டண்ட்டை சைக்காலஜிக்கலாக ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசிகிட்டே இருக்கும், மற்றவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதே நேரம் போட்டி நடக்கும்போது முக்கியமான முடிவுகளை இந்த ஏஐ ரோபோட் தான் எடுக்கும். மேலும் சண்டைகள் அப்போ சாட்சியாக இருக்கும், எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணும். மேலும் இந்த டால் வந்து யூஏல தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க, ஹாபோ அப்படின்ற ஒரு டால். மேலும் இதை நான் ஹியூமன் கண்டஸ்டண்ட்டாக கொண்டு வரதா பேசிகிட்டு இருக்காங்க. மேலும் இந்த ஏஐ வந்து எமோஷ்னலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேலண்ட் எல்லாம் வச்சுருக்கு. இதை உருவாக்கும் போதே வந்து எமோஷனல் ப்ராசஸிங் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரானிக்கல் ஏஐ தான் உருவாக்கியிருக்காங்க. மேலும் டாஸ்க் நடக்கும் போது ஹியூமன் கண்டஸ்டன்ட் கூட சேர்ந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ரீப்ரோக்ராமிங்கும் பண்ணப்பட்டிருக்கு. மேலும் இது 7 லாங்குவேஜ் பேசும் அப்படின்னும் அதில் ஹிந்தியும் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹிந்தி பிக் பாஸ் 19 கூடி சீக்கிரமாகவே இதை கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. மேலும் இதை தொடர்ந்து தமிழ் பிக் பாஸ்லையும் இதை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஒருவேளை தமிழ் பிக் பாஸ்லையும் இந்த ஏஐ ரோபோட் வந்துச்சு அப்படின்னா எப்படி ஷோ நடக்கும், கண்டஸ்டன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள்.